நான் டெல்லியிலே அமைச்சராக இருந்த நேரத்தில் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எய்ம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதுரையில தான் செங்கல் காமிச்சா அது காமிச்சான்னு சொல்லி எய்ம்ஸ் அப்படி டெல்லியில் இருக்கின்ற எய்ம்ஸ் தான் முதன்மையானது. ஒரு நாள் நான் அமைச்சராக நேரத்தில் அந்த நேரத்தில் 20 பிள்ளைங்க அங்க உட்காந்து வெளியில வந்தாங்க, ஆபீஸ் வெளியில வந்தாங்க. கூப்பிட்டு வச்சு பேசினேன். என்ன பிரச்சனைன்னு கேட்டா அந்த பசங்க சொல்றாங்க, நாங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறோம், நாங்க எல்லாமே பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் எஸ்சி, எங்களுக்கு பெரிய அளவில் பாகுபாடு செய்கின்றார்கள், டிஸ்கிரிமினேஷன் செய்கின்றார்கள். எனக்கு ஆச்சரியம், என்னடா சொல்ற? எய்ம்ஸ் என்றால் பிரதமர் வீட்டில இருந்து ஒரு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கு எய்ம்ஸ். அப்படி எய்ம்ஸ்ல அந்த பிள்ளைங்க என்கிட்ட சொன்னது, எங்களை தனியா நாங்கள ஒரு ஹாஸ்டல்ல தனி ஃப்ளோர், எங்களுக்கு சாப்பாட்டுல தனி டேபிள் கொடுத்துட்டானுங்க, விளையாட்டுல எங்களை பாஸ்கெட் பாலையும் கிரிக்கெட்ல எங்களை சேர்த்துக்க மாட்டாங்க, ஃபுட்பால் வாலிபால் தான் நாங்க ஆடணும், எக்ஸாம்ல எங்களுக்கு ஃபெயில் பண்றாங்க. எனக்கு ஆச்சரியம். உடனே என்னோட அதிகாரிகளை வரவழைத்து என்ன உண்மையா இல்லையான்னு கேளுங்கன்னு சொன்னா அவங்க போய் 2-3 நாள்ல உண்மைங்கன்னு சொன்னாங்க. பிறகு நான் சுக்தேவ் தாரட்டின் யூஜிசி சேர்மனை வர வச்சுக்கிட்டு டாக்டர் ஷாம் பிரசாத் சிஎஸ்ஏ ரேனி ஹாஸ்பிட்டல் அவரை கூப்பிட்டு என்னோட டிஜிஹெச்எஸ் ஸ்ரீவத்சவா 3 பேரும் சொல்லி ஒரு குழுவை போட்டு என்ன பண்றதோ தெரியாது, எய்ம்ஸ்ல மட்டும் இல்ல இந்தியாவில் உள்ள அத்துணை கல்வி மருத்துவ நிலையங்கள் உள்ள அங்கே நம்மளுடைய பட்டியலின மக்களுக்கோ பழங்குடி மக்களுக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று ஒரு பரிந்துரையை பெற்று அதை நான் நடைமுறைப்படுத்தினேன். சும்மா புக்கில் வச்சிடல, நடைமுறைப்படுத்த வேண்டிய அன்புமணி ராமதாஸ். சென்னையில நான் தேசிய சித்த மையம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா அதை நான் தொடங்கினேன். அதில் பண்டிதர் அயோத்தியா தாஸ் என்று பட்டியலினத்தை சார்ந்த ஒரு மருத்துவர், அந்த காலத்து மருத்துவர், அவர் பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை. இல்லை என்று எனக்கு முன்பு இருந்தவர்கள் எல்லாம் இல்லை. பிறகு அந்த கோரிக்கை வைத்தவன் நான், அதாவது என்னுடைய அமைச்சர் காலத்தில் 5 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் நான் தனிப்பட்ட பேர் வச்சது கிடையாது. ஒரே ஒரு நிறுவனத்திற்கு தேசிய சித்த மையம் மருத்துவமனைக்கு பண்டிதர் அயோத்தியா தாஸ் பேரை நான் வைத்திருக்கின்றேன். நான் வைத்தவன் அன்புமணி ராமதாஸ். அந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் இப்ப நம்ம கூட இல்ல ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரு பக்கம், திரு திருமாவளவன் அவர்கள் இந்த பக்கம், 2 பேரும் நின்றுட்டு அந்த நிகழ்ச்சி நான் நடத்தினேன். பண்டிதர் அயோத்திதாஸ் அவருடைய சொந்தக்காரங்க அவருக்கு சிலை, உருவ சிலை ஒன்று வச்சு கட் பண்ணிருக்க. இதெல்லாம் எதுக்கு நான் செய்கிறேன்? ஓட்டுக்கு செய்யறோமா, விளம்பரத்துக்கா, அரசியலுக்கா? 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அரசியல் களத்துல வந்தா ஆட்சி அதிகாரம் வந்ததுன்னா இவங்க கிட்ட பிச்சை எடுக்க தேவையில்லையா? அதே நம்மளுடைய பிபி கரியம்மாள் சொல்றது, அவங்க பணத்தை திறந்துமே இப்போ நம்ம கூட இல்ல. அவரு இந்த தொகுதியில 1991 பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக இந்த தொகுதியில போட்டியிட்டவர் அவர். அவருடைய கனவு என்ன? 2 பேரும் ஒன்னா இருக்கணும், 2 பேரும் ஒன்னா இருந்தாதான் தமிழ்நாடு முன்னேறும். அப்பவே சொல்றவர். நம்மள சண்டை மூட்டு விட்டு பிரச்சனையை விட்டு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இங்க அடிக்கிறது அங்க உதைக்கிறது, இப்படி யாரு இதனால யாரு பயன்பெறுவார்கள்? யாரு? திமுக, கலைஞர், ஸ்டாலினா, அப்புறம் இவங்களா அவங்களா? நம்ம அதே குடிசையில் தான் இருக்கிறோம், அதே கஞ்சி தானே குடிச்சிட்டு இருக்கிறோம், அதே மாடு மேய்கிறோம், கோமணம் கட்டிட்டு இருக்கிறோம், விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம், கூலியா இருக்கிறோம், அங்கங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், படிப்பறிவு இல்ல, பொருளாதாரம் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா அழிச்சுக்கிறோம், சண்டை போடுறோம். எவ்வளவு காலமாயா பண்ணிட்டு இருக்க போறோம்?